இன்ஸ்டண்ட்டாக இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான கார பணியாரம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு ஒரு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். கடைசியாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ இட்லி மாவு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து கலந்து விட்டால் பணியார மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பணியார சட்டி வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லா குழிலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்த பிறகு திருப்பி போட்டு இதே மாதிரி 2 வாட்டி செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் பணியாரம் சூப்பராக